ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஆஃப் ஷஹானா ஆசிஃப். அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வீடியோவாக இருக்க போகுது. லாஸ்ட் 2 வீக்ஸாக வந்து லாங் வீடியோவே நான் போஸ்ட் பண்ணலை, கொஞ்சம் வேலையாயிருச்சு. அண்ட் இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நான் சாரியெல்லாம் கட்டி ரெடியாகி எங்கே கிளம்பிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்டோட வெட்டிங்க்கு தான் நான் வந்து வந்திருக்கேன். ஸோ ஆக்சுவலி அவங்களுக்கு மேரேஜ் வந்து கன்னியாகுமரியில் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி சென்னையில் ரிசப்ஷன். ஸோ அந்த ரிசப்ஷனுக்கு தான் ஹோல் ஹார்ட்டடாக நான் ரொம்ப ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்டோட ரிசப்ஷனுக்காக நான் வந்து இப்போ சென்னைக்கு வந்திருக்கேன். அண்ட் சென்னையில் இன்றைக்கி தான் ரிசப்ஷன். ஸோ மண்டபத்துக்கு வந்தாச்சு. என் ஃப்ரெண்டும் அவங்களோட ஹஸ்பண்டும் வந்து இந்த ஃபோட்டோ ஷூட் அந்த இதில் வந்து பிஸியாக இருக்காங்க. நான் இப்போ அவளை மீட் பண்ணுறதுக்காக வந்து ஸ்டேஜ்க்கு மேலே வந்திருக்கேன். அண்ட் எனக்கு லிட்ரலி பயங்கர எமோஷ்னலாக ஆயிடுச்சு. என் லைஃப்லேயே எனக்குன்னு கிடைச்ச முதல் ஃப்ரெண்ட் இவ தான். ஸோ ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. அதுக்கப்புறமா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒருத்தராக வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. கேர்ள்ஸ் இன்னும் யாருமே வரல. நான் வந்து வேறு ஏரியாவிலேருந்து வந்தனால சீக்கிரமாகவே வந்துட்டேன். இப்போ தான் வந்து ஒருத்தராக வந்துட்டுருக்காங்க. நான் என்னோடய பையனையும் கூட்டிகிட்டு போயிருந்தேன். ஆக்சுவலி வந்து என்னோடய பையனை நான் கூட்டிகிட்டு போக வேண்டாம் தான் ஃபஸ்ட்டு நினச்சேன். ஆனால் யோசிச்சு பாருங்களேன், நம்ம கூட படித்த, நம்ம கூட எல்கேஜிலேருந்து நம்ம கூட இருந்த நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து மீட் பண்ணுற இடத்துல கண்டிப்பாக என் பையன் இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதுக்காகவே நான் என் பையனை கூட்டிகிட்டு போயிருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரைட் அண்ட் க்ரூம் வந்து இவ்வளோ நேரம் ஹால்குள்ளே தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து வெளியிலேருந்து வர மாதிரி வந்து ஒரு இப்போ தான் என்ட்ரி கொடுக்குற மாதிரி வந்து எல்லாமே ஒரு செட்டப்லாம் பண்ணி வந்து டான்ஸ் எல்லாம் பண்ணி அவங்கள வந்து வெல்கம் பண்ணாங்க. ஸோ வந்து இந்த ஒரு மொமெண்ட்டில் தான் வந்து எனக்கு வந்து கண்லேருந்து தண்ணியே வந்துருச்சு. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நம்ம கூட சின்ன வயசுலேருந்து இருந்த ரொம்ப ரொம்ப சின்ன வயசுலேருந்து அவங்களோட எல்லா நல்லது கெட்டதையும் நம்ம பார்த்து கூடவே இருந்த ஒரு ஃப்ரெண்ட் வந்து அவங்க லைஃப்பில் வந்து இன்னொரு சாப்டர் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல நின்று பார்க்கும்போது எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. ஸோ என்னால் வந்து ஜிஷானோட ஸ்கூல் கமிட்மெண்ட்ஸ் இதெல்லாம் இருந்ததுனால என்னால் போக முடியாதுன்னெலாம் நான் ரொம்ப பயந்தேன். பட் எப்படியோ வந்து அந்த டைம் நான் வந்து மேரேஜ்க்கு போக முடியலனாலும் ரிசப்ஷனுக்கு வந்துடணும்னு நினச்சி எப்படியோ வந்துட்டேன். அண்ட் அவளோட லைஃப் வந்து நிறைய சந்தோஷங்களையும் நிறைய பிளெஸ்ஸிங்ஸையும் இனிமேல் வந்து அவள் லைஃப்பில் வந்து நிறைய நல்லது நடக்கணும் அப்படின்னு நான் மனசார வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். பாதி ரிசப்ஷன் முடித்ததுக்கப்புறமா தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து உள்ளேயே என்ட்ரு ஆனாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வரது தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நான் வந்து எல்கேஜிலேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரே ஸ்கூலில் படித்தேன். அண்ட் அதுக்கப்புறமா வந்து வேறு ஒரு ஸ்கூல் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டேன். ஸோ 2 ஸ்கூல்லையுமே என் கூட படித்த என்னோடய ஃப்ரெண்டுக்கு தான் இன்றைக்கி கல்யாணம். அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே என்னோடய பழைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன வயசுலேருந்து என் கூடயே படித்த என்னோடய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இவங்க எல்லாரையுமே ஒரே இடத்துல பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பசங்க பொண்ணுங்கன்னு எல்லாருமே வந்து பாதி பேர் கல்யாணம் ஆயிடுச்சு, பாதி பேர் வந்து குள்ளமாக இருந்தாங்க. இப்போ எல்லோரும் ஹைட் ஆகிட்டாங்க. எல்லாருமே பயங்கரமாக வந்து டிராஸ்டிக் சேஞ்சஸ் எல்லாம் ஆகிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போதே வந்து நம்மளோட அந்த இளமை காலத்துக்கே நம்மளை வந்து கூட்டிகிட்டு போன மாதிரி ஒரு ஃபீல் செம்மையாக இருக்கும். ஸோ எப்போவுமே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட மேரேஜ்க்கு வந்து நிறைய போக முடியாமல் நம்மளால் போகும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு போகியே ஆகணும். போனால் எவ்வளோ நல்ல மெமரிஸ் எல்லாம் வந்து நம்மளால் பேச முடியுது, ஹாப்பியாக என்ஜாய் பண்ண முடியுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் அங்கே தான் ஃபீல் பண்ணேன். அண்ட் இப்போ பேசிகிட்ருக்க நாங்கள் 3 பேரும் வந்து எங்களோட சைல்ட்ஹுட்டில் எங்களோட ஸ்கூல் டைம்ஸில் வந்து ஒரே பெஞ்சில் ஒன்றா உட்காந்துட்டு இருந்த ஒரு 3 பேர். நாங்கள் 3 பேரும் சேர்ந்து வந்து நிறைய கதைலாம் பேசினோம். எல்லாமே ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, க்ளோஸ் டு மை ஹார்ட் ஆயிடுச்சு இந்த டேவே. அந்தளவுக்கு ஹாப்பியாக இருந்துச்சு.
அதுக்கப்புறமா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து வந்து ஸ்டேஜில் போய் அவளை மீட் பண்ணி அவகிட்ட வந்து நான் எங்களோட விஷஸ்லாம் சொல்லி நாங்கள் கொண்டு போன கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு குட்டி கேக்கெல்லாம் வெட்டி அந்த மொமெண்ட்டே வந்து சூப்பர் ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் நிறைய பேரால் வர முடியல. ஆப்வியஸ்லி வந்து எல்லாருமே ஒர்க்கு படிப்பு அது இதுன்னு ஒரு ஒரு பக்கம் போயிட்டாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வரணும்னு நினச்சோம். ஒரு அளவுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கேதர் பண்ணி எல்லோரும் சேர்ந்து வந்தோம். இதுக்கே இவ்வளோ ஹாப்பியாக இருந்ததுன்னா மொத்த பேட்சும் வந்திருந்ததுன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். ஸோ ஃபங்க்ஷன்லாம் முடிச்சு வந்து நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்காக மேலே போயிட்டோம். அந்த டைமில் வந்து என் கூட படித்த பாய்ஸ் எல்லாருமே என் பையனை தூக்கி வச்சு நின்று கொஞ்சிட்டு இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு அந்த மெமரியை வந்து ஃப்ரீஸ் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ நிறைய பிக்சர்ஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்தோம். ஸோ என்ன சொல்கிறது, என் கூட படித்த என் பேட்ச்மெட்ஸில் மேக்ஸிமம்னு இல்லை, எனக்கு தெரிஞ்சு வந்து எனக்கு தான் ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆச்சு. ஸோ எனக்கு இப்போ ஒரு 4 வயசு பையன் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அது எப்படி ஃபீல் ஆகும் அப்படிங்கிறது என்னால் வந்து யோசிச்சு பார்க்க முடியுது. பிகாஸ் நாங்கள் எல்லாருமே குழந்தைங்களா இருந்து இப்போ எங்கள் குழந்தைங்க வந்து அவங்க கூட விளையாடுறது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சூப்பரான ஒரு மொமெண்ட்டாக தான் அவங்க எல்லாருக்குமே ஃபீல் ஆகும். ஸோ என்னோடய கேங்மெட்ஸ் எல்லாருக்குமே வந்து என்னோடய பையன் வந்து ரொம்ப ஒரு பெட்டாகவே ஆயிட்டான் சொல்லப்போனால். அண்ட் அதுக்கப்புறமா வந்து ரிசப்ஷன்லாம் முடிச்சுட்டு வந்து ரிசப்ஷன் வந்து ரொம்ப நாய்ஸியாக இருந்தது சொல்லப்போனால். டிஜே எல்லோரும் அங்கங்கே டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து ஒரு லஸ்ஸி ஷாப்க்கு வந்து கொஞ்சம் வந்து நம்ம ஜூஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் குடிச்சிட்டு ரொம்ப நேரம் நாங்கள் நின்று பேசிகிட்டு இருந்தோம். வரும்போது நான் என் அண்ணா கூட தான் வந்தேன். அவன் என்னை ட்ராப் பண்ணிவிட்டு போயிட்டான். ஸோ அகெயின் வந்து ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னே கால் பண்ணி நானே வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தான். ஸோ என் அண்ணா வர வரைக்கும் என் கூட படித்த என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணி ரொம்ப நேரம் நாங்கள் வந்து ஜூஸ் கடைக்கு வெளியிலே நின்று பேசி அண்ணா வர வரைக்கும் எல்லாருமே எங்கள் கூடயே இருந்தாங்க கம்பெனி கொடுத்துட்டு. ஸோ இதெல்லாமே வந்து மொமெண்ட்ஸ் ஃபார் லைஃப் தான் கண்டிப்பாக. ஏன் கூட சேர்ந்து இந்த வீடியோ வழியாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.